வணக்கம் மக்களே. இன்னைக்கு என்ன பண்றேன் பாருங்க. நான் இந்த டிஷ் பண்ணும் போதெல்லாம் ஒரு சிரிப்பான சம்பவம் தாங்க எனக்கு நினைப்புல வருது. அதை உங்களோட பகிர்ந்துக்கிறேன், கேளுங்க. இந்த மட்டன் கீமா சோமாஸ் ரெசிபி என்னோட மாமியார் கிட்ட இருந்து தாங்க நாங்கெல்லாம் கத்துக்கிட்டோம். எங்க வீட்டுல ரிலேட்டிவ்ஸ் யார் வந்தாலும் சண்டேஸ்ல லஞ்சுக்கு கட்டாயமா இதை செஞ்சு வைப்பாங்க. ஏன்னா எல்லோருக்குமே பிடிச்ச ஒரு டிஷ் இது. ஒரு நாள் கெஸ்ட் வர போறாங்க. மாமியார் அவங்களோட பையன், அதாவது என்னோட மை டியர் ஹஸ்பண்ட் கிட்ட ஒரு லிஸ்ட் கொடுத்து இதுல இருக்கிறதெல்லாம் வாங்கிட்டு வாப்பா, அப்படியே கீமா சோமஸ் பண்ணணும், அதுக்கும் கீமாவும் வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அவர் அந்த நாள் என்னமோ தெரியல, தவறுதலா போயிட்டு பாய் கடையில இருந்து கீமா சமோசா எல்லாம் ஒரு பேக் ஃபுல்லா வாங்கிட்டு வந்துட்டாரு. மாமியார் கிட்ட அந்த லிஸ்ட் கொடுத்த உடனே மாமியார் வந்து, கீமா எங்கப்பா சோமாஸ் செய்யறதுக்குன்னப்போ அந்த இன்னொரு பேக்கை காமிச்சு, இதை பாருங்க அப்படின்னு. ஐயே, இது என்ன இது, கீமா சமோசா தானே இது, நான் கீமா சோமாஸ் பண்றதுக்கு தானே கேட்டேன் அப்படின்னு. அன்னைக்கு எங்க கெஸ்ட்டுங்களுக்கு சோமாஸ் சாப்பிடணும்னு வந்தாங்க, சமோசா தான் சாப்பிட்டுட்டு போனாங்க. ஸோ அதுக்கப்புறம் எப்பவும் அந்த டிஷ் செய்யும் போது 2க்கு 3 4 தடவை சொல்லி அனுப்புவாங்க. ஆமா ஆமா, சரி ஒரு தடவை தவறுதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி மழிப்பிடுவார் அவரும். இன்னைக்கு லக்கிலி சரியான கீமா வாங்கிட்டு வந்துட்டாங்க. நாங்க இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்ல இதை தான் சாப்பிட்டோம். கண்டிப்பா இதை செஞ்சு பாருங்க. பிரியாணிக்கு ஏத்த ஒரு சைட் டிஷ்ஷுங்க இது. அது இல்லாம மட்டன் குருமாவோ சிக்கன் குருமாவோ செஞ்சீங்கன்னா இந்த முட்டை சோமாஸ் மேல நீங்க ஊத்தி சாப்பிட்டுட்டு பாருங்க, இன்னும் நல்லா இருக்கும். நன்றி மக்களே.